அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்த நாள் 2 நாட்களுக்கு முன்பு மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களும் சரி, அவர்களோட தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், காங்கிரஸோட தேசிய தலைவர்கள் எல்லாருமே திருமாவளவன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. திருமாவளவன் திரும்ப நன்றி சொன்னார். அந்த நிகழ்வு அப்படியே முடிஞ்சது. திருமாவளவன் பிறந்த நாளில் ஒரு சின்ன சர்ச்சை உண்டாச்சு. அது என்னன்னா, அவங்க ஒரு கவியரங்கம் வச்சிருந்தாங்க. அந்த கவியரங்கத்துல வழக்கறிஞர் சினேகான்னு ஒரு கவிதை படிச்சாங்க. அவங்க கவிதை திருமாவளவனை புகழ்ந்து படிச்சா பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க திருமாவளவனை புகழ்ந்து பேசுறதுங்க சாக்கில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானையும், பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்களையும் எவ்வளவு தரக்குறைவாக விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு விமர்சிச்சிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமாவளவன் சந்தோஷப்பட்டிருக்காரு. சரி, நம்ம கேள்விக்கு வருவோம். இந்த பிறந்தநாள் விழாவில் என்ன வச்சிருந்தாங்கன்னா, எழுச்சி தமிழர் ஆகத்து 17 62வது அகவை நாள். சந்தோஷம். எழுச்சி தமிழர், தமிழ் உயிர் மூச்சுன்னு வாழக்கூடிய தலைவர். எழுச்சி தமிழர் 62வது பிறந்த நாள்னு கையில 62வது அகவை நாள். ஏன்னா தமிழ் உயிர் மூச்சல்லவா, ஒரு எழுச்சி தமிழர் அல்லவா. இந்த பிறந்த நாளை எழுச்சி தமிழரோட தமிழர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. அது என்ன ஆகத்து 17? ஆகத்து 17 ஆவணி 1 பிறந்தநாள் கொண்டாடி இருக்கலாமா? இல்லைன்னா தமிழ் மாதத்தில் பிறந்தநாள் கொண்டாடலாமா? ஒரு எழுச்சி தலைவர், அதில் வேற தமிழ் பெருந்தலைவர்னு இப்போ வன்னியரசு வேற இப்போ அவரோட ட்விட்டர்ல எல்லாம் பட்டம் கொடுத்துட்டு இருக்காரு. தமிழ் பெருந்தலைவர், எழுச்சி தமிழர். அது என்னையா ஆகஸ்ட் மாதத்தை ஆகத்து 17 ஆக்கிட்டாங்களாம். அதுக்கு பதில் அழகா ஒரு தமிழ் மாதத்தில் பிறந்தநாள் கொண்டாடலாமா? ஆவணி மாதத்தில் ஆவணி 1 அப்படின்னு கொண்டாடலாமா? அதை விட்டுட்டு எழுச்சி தமிழர், தமிழ் பெருந்தலைவர், அவரோட பிறந்த நாள் ஆங்கில மாதத்தில் தான் கொண்டாட போயிருக்கு. இந்த தமிழர்கள் எவ்வளவு முட்டாளாக்குதாங்க பாருங்க. எழுச்சி தமிழர்லாம் எழுச்சியோட கொண்டாடுறாங்களாம், தமிழர்களுக்கு உயிர் நாடியா இருக்காங்களாம். ஆனால் அவங்களோட பிறந்த நாள் கூட தமிழ் மாதத்தில் கொண்டாட மாட்டாங்க, ஆங்கிலத்தில் தான் கொண்டாடுவாங்க. என்ன செய்ய, கால குடும்படா. அந்த மாதிரி தமிழ் இளைஞர்கள் சினிமாவுக்கும் இதே போன்ற அரசியல்வாதிகளின் ஆரவாரமான பேச்சுக்கும் அடிமையாக இருக்க தண்டியும் இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்க தான் செய்வாங்க. எழுச்சி தமிழர்னு போட்டுக்கிடுவாங்க, தமிழ் பெருந்தலைவர்னு போட்டுக்கிடுவாங்க. ஆனால் அவங்களோட பிறந்தநாள் ஃபுல்லாக ஆங்கில மாதத்தில் தான் கொண்டாடுவாங்க. தமிழ் மாதத்தில் பிறந்தநாளை கொண்டாட முடியாதவர்கள்லாம் தமிழுக்காக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்காக நான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் மட்டும் சொல்லலைங்க. எல்லா தலைவருமே தமிழுக்காக இந்திய திறக்கும், வேற மொழி உள்ள வந்துட்டுனா தமிழ் அழிஞ்சிரும் அப்படிங்காங்க. ஆனால் அவங்களோட பள்ளிக்கூடத்தில் பூரா ஹிந்தி, தெலுங்கு எல்லா மொழியும் கற்றுக்கிடுவாங்க. என்ன செய்ய, பாவப்பட்ட ஜனங்க. தமிழ் வழியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஒரே மொழி தமிழ் மட்டும் படி, அதில் ஆங்கிலம் கூட சரளமாக பேசுகிற அளவுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த தமிழ் சமூகம் அவ்வளோ கேவலமாக போயிட்டா என்னன்னு தெரியல. அதே போல் தான் தலைவர்களும் தமிழ் உயிர், தமிழ் அதே இதேங்காங்க. பேருக்கு முன்னாடி எழுச்சி தமிழருங்காங்க, புரட்சி தமிழருங்காங்க, முத்தமிழ் அறிஞருங்காங்க. ஆனால் தமிழோட பிறந்தநாள் கூட தமிழ் மாதத்தில் கொண்டாட முடியல. கால கொடுமை. என்ன செய்ய, நடக்கிறது நடக்கட்டும்.